அட முட்டா தற்குறிப்பயல்களா! எல்லாரும் வந்து Facebookலயும் சரி, Twitterலயும் சரி வந்து கதறிக்கிட்டு இருக்கானுங்க. சீமானுக்கு அரசியல் பண்ண தெரியல. எல்லாரையும் திட்டி திட்டி தான் அரசியல் பண்ணிக்கிட்டு நிக்கிறதுண்டு. ஏன்டா சீமான் விஜய மட்டுமாடா திட்டிக்கிட்டு இருக்குது? ஊர்ல இருக்க எல்லா கட்சியும் தான் திட்டிக்கிட்டு இருக்குது. கட்சி தொடங்கி 1½ வருஷத்துல இந்த கதறானுங்களே! இன்னும் எவ்வளவு பார்க்க வேண்டியிருக்குது? ஆனா இவர் மட்டும் மேடையில வந்து சொல்லுவார், ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அது தேவன் என்றாலும் பெற மாட்டேன். ஏன்டா தற்கொலை பயிர்களா? அதுக்கு என்ன அர்த்தம் எண்டாச்சுன்னு தெரியுமாடா உங்களுக்கு? விஜயாலே இனிமே ஒரு எக்ஸன் மாசின் இல்லாம ஒரு படம் நடிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அரசியல் என்ற ஒரு போர்க்களம் இங்க வந்து குத்துதே குறையுதேன்னா சீமான் ஒரு மேடையில ஏறினாருண்டா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1½ மணி நேரம் கைப்பது. அதுல ஃபுல்லாவே விஜய பத்தி மட்டும் தான் கைக்கிறதா? எத்தனை கட்சியை பத்தி கைக்கிற? விஜய் பத்தி மினி ஒரு 5 நிமிஷம் கட்சிருப்பது அதுக்கே வந்து ஒப்பாரி வைக்கிறானுங்க. அதே மேடை பாருங்கடா, எத்தனை நல்ல திட்டங்களை சொல்றது, எத்தனை அறிவுரை சொல்றது, எத்தனை பேருக்கு குரல் கொடுத்திருக்காரு, அதெல்லாம் கேட்க மாட்டானுங்க. தண்ணியை திட்டினா மட்டும் தனில் குஞ்சு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கடிக்க வந்துடுறானுங்க. சரி, இப்ப எதுக்காக விஜய் போட்டு இந்த அடி அடிக்கிறோம்னா 16 வருஷமா ஒரு சித்தாந்தம் போய் அதை தூக்கி பிடிக்கிற பெரியார் ஒரு மண்ணாங்கட்டின்னு அவனை தும்பு தறியால் அடிச்சு கலைக்கும் போது அது ரெண்டையுமே தூக்கி பிடிச்சிட்டு வர இந்த பண்ணாடியே களத்துக்கு போறதுக்கு முன்னாடி அடிச்சு நறுக்கணும். களத்துல எதிரியை மட்டும் தான் சந்திக்கணும். இப்ப நாங்க விஜய் பத்தி கதைக்காம விட்டா மக்கள் என்ன நினைப்பது? விஜய் செய்யற அரசியல் சரியா தான் சீமானோன்னு கதைக்கிற நினைப்பது.